பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே தொலைபேசியின் வாயிலாய் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சில வசனங்களை தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நாம் கேட்ட சத்தியமா இருக்கலாம், இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு கர்த்தருடைய வசனத்தை எத்தனை முறை கேட்டாலும் அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஒருவர் பாரம் ஒருவர் சுமப்பது என்ற தலைப்பில் சில வசனங்களை நம்ம தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்பது எப்படி? கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை, உலகத்துல மனுஷர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப ஏதோ பெரிய கடினமான சுமையை நம்முடைய தலைமையில வைத்து இதை நீ ஒரு நாளும் சுமக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல எதை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறாரு? இப்படி பார்க்கும்பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன், கடினமான மன பாரம், சுமை என்பது வெளியரங்கமா தெரியக்கூடிய சுமை நம்முடைய தலையில் இல்ல, இருதயத்தில சுமை, கடினமான பாடுகள், நிந்தைகள், உலகத்தில் வருகிற அவமானங்கள், நண்பர்களாய் நெருங்கி பழகுகிற நண்பர்கள் மூலமாய் ஏற்படுகிற பல கஷ்டங்கள், உலகத்தின் மக்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தார் அவர்கள் மூலமாக நமக்கு வருகிற அவமானங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், பண கஷ்டங்கள், அது எவ்விதமான செயல்பாடா இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு அது ஒரு பாரம், ஒரு சுமையா தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த விதமான சிறுமையில் இருக்கிற மக்களுக்கு நீங்க சிந்தை, அவங்களுக்கு நம்ம அனுகூலமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம பாக்கியவான் என்று சொல்றாரு. அந்த விதமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. யாருக்கோ என்னவோ நடந்தது எனக்கு என்ன அப்படின்னு போறதுதான் உலகம். ஆனா கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வேத வசனத்து மூலமா சொல்றாரு. யாக்கோபின் நிருப பாடத்துல 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க. யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள், நீதிமான் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கும் அப்படின்னு எழுதுறார் யாக்கோபு. இது ஒரு கடிதமாக எழுதுறார், பொதுவான கடிதம் மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அறிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தை எழுதுறாரு. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, அதாவது பலவிதமான, நான் முதல்ல சொன்னது போல பலவிதமான சூழலில் சிக்கி தவிக்கிறவர்கள் அதிலிருந்து விடுபடணும். இது நம்ம பாரம் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிறது, மீள முடியாத. இதை எப்படி சொல்லுவேன்? வெளியில சொன்னா எனக்கு வேதனையா இருக்கும், மற்றவர்கள் என்னை ஏளனம் பண்ணுவாங்க, தூஷிப்பாங்க இல்லையா? நம்மளோட கூட நண்பர்கள், உறவினர்கள், இல்ல அலுவலகத்துல வேலை பார்க்கிற நட்பு உள்ளவங்க கிட்ட நான் இதை எப்படி சொல்றது அப்படின்னு தயக்கங்கள் இருக்கலாம். சரீரத்தில் இருக்கிற வியாதியா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்ல ஒரு ரகசிய அந்தரங்க குறைபாடுகள் இருக்கலாம் நமக்கு வாழ்க்கையில. அதையெல்லாம் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நம்மளை அழுத்தி கொண்டிருக்கும் மனப்பாடம், அதுதான் சுமை. அப்போ அதுல இருந்து நீங்க விடுபடனா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, அதுல இருந்து விடுபடும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்ப குற்றங்கள் என்றது என்ன பண்ணும்போது, நம்ம பாவம், நம்ம அறியாமல் எத்தனையோ பாவத்தை செய்து விடுகிறோம். வார்த்தையில, செயலில, நம்முடைய கண்ணால பாக்குறதுல பாவம், காதுல கெட்ட கெட்ட காரியமெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் மனிதனுக்கு சிலருக்கு, அந்த மாதிரியான பாவம். இப்படி அநேக விதமான பாவங்களை விட்டு விட வேண்டும், குற்றங்களை விட்டு விட வேண்டும் சொல்லிட்டு
ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு 2 நண்பர்கள் அல்லது இந்த இந்த குழு, இந்த நம்ம கூடி வந்திருக்கிற இந்த குழுல ஒருவருக்கொருவர் நம்ம பகிர்ந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். நீங்க மற்றவர்களுக்கு செய்யணும், மற்றவங்க உங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி நம்முடைய குழுக்களை நம்ம இணைந்து செயல்படணும். இப்ப இந்த குழு காலையில 4:30 மணிக்கு நீங்க ஆயத்தமாக்கி உட்கார்ந்து நீங்க ஒருத்தர் ஜெபிக்க, இன்னொருத்தர் பாட, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒருத்தர் தியானிக்க, அடுத்தது இந்த தியானத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினார் என்று ஒருவருக்கு ஒரு சொல்ல, இப்போ அந்த குழுவாய் இணைந்து ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். குறிப்பா இதுக்கு ஜெபம் தான் முக்கியம். இந்த பாடல் ஆராதனை அது இதெல்லாம் கொஞ்சம் அந்த நம்ம எடுத்துக்கொள்ளுகிற இந்த 1 மணி நேரத்துல 15 நிமிஷம் தான் அதுல போகணும். மீதி அதிகபட்சம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்தினால தான் எல்லாத்தையும் ஜெயம் கொள்ள முடியும். அதனால அந்த ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமந்து அப்படி ஜெபிக்கிற பொழுது நம்மள எல்லாரும் நீதிமான்கள் சொல்லிக் கொள்ள முடியாது. ஒருவேளை உத்தமத்தோடு உண்மையோடு இருக்கிற 1 2 இல்ல 4 5 அப்படின்றவங்க நீதியாய் கர்த்தருக்கு உருக்கமாய் நம்ம செய்யக்கூடிய ஜெபம் நிச்சயமாக அது பலனுள்ளதா இருக்கும் சொல்லி யாக்கோபு எழுதும் போது எழுதுறாங்க. ஆகினால ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமப்பது. இந்த கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது கூட சொல்றாரு 6வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய பிரமாணமே என்னன்னு சொன்னா, பிறருக்காக நீங்க ஏதாவது செய்யுங்க, பிறருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பிறருக்கு கொடுங்க, பிறருக்கு உதவி செய்யுங்க, பிறர் விழுந்து கடந்தா அவனை சப்போர்ட் பண்ணி எழுப்பி அவனை சரி பண்ணுங்க. இப்போ ஒரு கள்ளர் கையில அகப்பட்ட ஒரு மனிதன் எப்படி ஆண்டவர் மீட்கிறார் என்பதை நம்ம வேதத்தில் அறிகிறோம். லூக்கா சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை. ஒரு கள்ளர் கையில ஒரு மனிதன் சிக்கிக்கிறான், அவனுக்கு அடித்து அவனிடத்துல இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு குற்றுயிரா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா 4 பேர் அவனை கடந்து போகும்போது 4வது ஆள் ஒருத்தர் வராரு. அவன் யாருன்னு பார்த்தா ஏழ்மையான சிறுமைப்பட்ட மனுஷன், ரொம்ப ஏழ்மையில் உள்ளவன். அவன் அவனை தூக்கி எடுத்து அவனை ஒழுங்கு பண்ணி அவனுக்கு ஒரு கழுது மேல ஏற்றி அவனை கொண்டு சத்திரத்துல இறக்கி, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய தடவை. அந்த சம்பவங்கள்லாம் நிறைய பேர் பிரசங்கித்து இருக்கிறாங்க. அப்போ அந்த பாரத்தை ஒருவருக்கு ஒருவர் தேற்றுவது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்றா இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதும் போது அதே பவுல் என்ன எழுதுறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து எந்த விதமாக அவர் தன்னை முழுமையாய் இந்த உலகத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை அவர் எழுதுறார் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 4 to 8 வரைக்கும் நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசிங்க. நான் சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. எனக்கே நான் செஞ்சுக்கணும், எனக்கு வஸ்திரம் இல்லை, எனக்கு சரீரம் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த வாட்சி கட்டிக்கணும், எனக்கு பணம் சேர்க்கணும், எனக்கு வீடு கட்டணும், இப்படி எனக்கு தனக்கென்று தனக்கானவைகளை சேர்க்கிறதை விட, அதுதான் அங்க சொல்லப்பட்டது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனத்துல பார்க்கும்போது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் இந்த உலகத்துக்கு தாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. அவருடைய தேவனுடைய ரூபமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தனக்கு சமமாக்கின கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் முழுமையாய் தன்னை இந்த உலகத்துக்காக அடிமையாய் ஆக்கப்பட்டு அவரு ரொம்ப வாதிக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அப்போ அது பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம். இதை விட ஒருத்தர் யாரும் செய்ய முடியாது உலகத்துல. அது ஆண்டவர் செய்து காமிச்சார் நமக்கு. பிறருக்காக, அவருக்காக இல்ல. அவர் பரலோகத்துல பிதாவோடு கூட இருப்பார், வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஏன் அவர் இறங்கி வரணும் இந்த பூமிக்கு? அப்ப மற்றவங்களுக்கு இறக்கப்படுவதற்காக அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார் என்று இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். எபிரேயர் 13:2 சொல்லப்படும் பொழுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சிலர் அறியாமல் தேவதூதனையும் உபசரித்தது உண்டு. அப்போ பிறரை நீங்க உபசரிக்கிறது ஏதோ எதிர்பார்த்து அல்ல,
யாரா இருந்தாலும், அவன் தெரிந்தவனோ தெரியாதவனோ, அவன் நொண்டியோ குருடோ முடவனோ யாரா இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ யாரா இருந்தாலும் உதவின்னு கேட்கும்போது நம்மளால முடிஞ்சா அவனுக்கு உதவி செய்யணும். அவனுக்குன்னு சொல்லும்போது வேதத்துல சொல்லும்போது ஆண்களை பத்தி தான் அதுல சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அது பெண்களுக்கும் இருபாலருக்கும் உரிய வார்த்தைகள் இதெல்லாம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஒருவேளை அவங்களுக்கு செய்யக்கூடிய நிர்வாகம் உங்ககிட்ட இல்ல, உங்க பாக்கெட் காலி, உங்க பர்ஸ் காலி, ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொன்னா அவன் மீது இறக்கப்பட்டு அவனுக்காக ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே என்னிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றும் இல்ல, யார் மூலமா இந்த மனுஷனுக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாம். அதான் பிறருக்காக செய்யற உதவியா இருக்கும். என்கிட்ட நானே மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் யாராவது கொடுப்பாங்களான்னு, நான் போய் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சிலருக்கு மனசுல ஏற்படலாம். இல்ல, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதையாவது கொடுங்க, எதையாவது செய்யுங்க பிறருக்காக. அப்படி செய்கிற பொழுது ஒருவேளை நீங்க உங்களிடத்துல அந்த அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற, அது ஜபமா இருக்கலாம், காசா இருக்கலாம், துணி பொருளா இருக்கலாம், இல்ல வேறு விதமான உதவியா இருக்கலாம், எந்த உதவியா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த மனிதர் யாரோ முன்பின் தெரியாதவரா இருக்கலாம். பட் ஒருவேளை அது தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, நம்ம பார்வைக்கு அது எட்டாது, நம்முடைய சிந்தனைக்கு அது எட்டாது. அதனாலதான் சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்ப தேவதூதனை நீங்க உபசரிக்கிறீங்களா சாதாரண விஷயமா? ஒருவேளை அப்படி கூட வந்துடும், அப்படி கூட ஏற்பட்டுடும். அதனால கண்டிப்பா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. யோவான் சுவிசேஷத்துல எழுதும்போது சொல்றாரு, நல்ல கவனிங்க, அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு 6 மாதம் முன்பாக அவர் பிறந்து வளர்ந்து வரார். காட்டுல தான் வாழ்வார், அவர் வீட்டுல வாழ மாட்டாரு. ஏன்னு சொன்னா அவர் முன்பாக அனுப்பப்பட்டவர் தூதர். அவரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு? இயேசு கிறிஸ்து கடந்து போகும்பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை போறாரு அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் தன் தலை மீது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய மகா பெரிய தியாகம் உலகத்துல வேற யாருக்குமே கொடுக்கப்படல. அவர் செய்து காண்பித்தார். அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுக்கு சமமானவர். நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார், இப்படி எல்லாம் நிறைய வசனங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவகுமாரன் இந்த பூமிக்கு அவ்வளவு பாடுகளை, மனுஷன் படாத பாடுகளை அவர் அனுபவித்தார். காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாம் உபத்திரம் உண்டுப்பா, கஷ்டம் உண்டு, பாடு உண்டு, நிந்தை அவமானம் உண்டு, அவைகளுக்கு மத்தியிலையும் நீங்க இந்த காரியத்தை செய்யணும், அதனாலதான் நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்து போறேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்தாரு. அது மட்டும் இல்ல, லூக்காவுல சுவிசேஷ புத்தகம் லூக்காவில் எழுதும்போது சொல்றாரு, 9வது அதிகாரம் 23வது வசனத்துல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சிலுவை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அங்கே நமக்கு என்ன சித்தரிக்கப்பட்டிருக்கிறது? சிலுவை குறித்த பாடுகளை குறித்து சித்தரிக்கும் பொழுது அதுல என்ன பண்றது, ஒரு ஒரு 150 கிலோ எடை உள்ள ஒரு பெரிய சிலுவை மரம், அந்த மரம் நீட்டும் குறுக்குமா வச்சு அதை தூக்கி அவருடைய தோல்ல வைத்து இதை சுமந்துகிட்டு நீங்க எருசலேம் பட்டணத்திலிருந்து நீங்க எது வரைக்கும் வரணும், கொல்கத்தா மலை வரைக்கும் வரணும். அதுவும் ஏறுமுகம், சாதாரணமா நடந்து போற விஷயம் இல்ல, அது ஏறுமுகம். நான் அந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பார்த்தேன். அந்த பாதை நடந்து போறதுக்கு இப்போ இந்த கால சூழல்ல, கலியுக காலம் இது, இந்த காலத்திலேயே அது பாத்தீங்கன்னா சமமான ரோடா இல்ல, அது அப்படி மேல ஏறுவது போல போயிட்டே இருக்குது. அவர் கத்தோலிக்க மார்க்கத்தார் அந்த இடத்த பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்ப கூட இருபுறமும் நிறைய கடைகள் வச்சுட்டாங்க. அப்பெல்லாம் கடைகள் கிடையாது, கரடு முரடான காடு மலைப்பகுதி. அது ரொம்ப பாதை மோசமான பாதையா இருந்திருக்குது அந்த காலத்துல, இயேசு கிறிஸ்து எடுத்து போன காலத்துல. அந்த பாதையில அவர் ஏறுமுகமாக அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு ஏர்ந்து போறாரு. அவ்வளவு பாதைகள் வாதிக்கப்பட்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தங்களை சொட்டி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல
அவர் தாகம் எடுத்திருக்கோம், வலி தாங்க முடியாத இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு சிலுவையை தூக்கிக்கிட்டு அவர் கடந்து போகிறார். பல இடங்களில அவர் தவறி கீழே விழுகிறார். இதெல்லாம் கடந்து போவது எதுக்காகனா, இந்த உலகத்துல நான் உண்டாக்கின என் ஜனங்கள் நல்லா இருக்கணும், அவங்க என்னுடைய ராஜ்யமாகி அந்த மோட்ச லோகம் வரணும், அதுக்கு நான் இந்த பாடு வச்சுட்டு போறேன். இந்த பாடு நான் அனுபவிப்பது போல அது லேசா இருக்கும், அதை அவங்க அனுபவிச்சு அப்படிதான் அந்த பாடுகளின் வழியா தான் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மாதிரியை வைத்து போனார். பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அவருடைய சுமை அப்படிப்பட்டதா இருக்கிறதா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையோடு கூட ஆண்டவர் நமக்கு மற்றவர்கள் செபிக்க பாரத்தை பகிர்ந்து கொள்ள அவர் நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை நாம வாசிக்கிறதும் மற்றவங்க சொல்ல கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யணும். அதை வார்த்தையோட நின்று விடாம அதை செயல்பாட்டுல கிரியைகளில வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறவங்களுக்கு, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், எத்தனையோ முறை வாசித்திருப்போம். அதுல குறிப்பாக சொல்லப்படுகிற பொழுது 3வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்க. யோனா 3வது அதிகாரத்துல தொடங்கி முதல் வசனத்துல தொடங்கி 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம். ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி யோனாவை அனுப்புறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போயிடுறாரு கப்பலேறி. நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். கடைசியா அந்த சொல்லி முடிக்கிற பொழுது அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினைவே பட்டணத்து மக்கள் பாவத்துல பெருகிட்டாங்க, என் பாவம் என்னுடைய சமூகத்துல வந்து எட்டினது, 40 நாள்ல அதை அழிச்சிட போறேன், தலைகீழா மாத்திர போறேன் அப்படின்னு போய் சொல்லுப்பாரு. சொல்லல. இப்போ அவரு மீன் வாயில போனாரு, கடல்ல போனாரு, கடல் வந்துச்சு, எல்லா சம்பவங்கள் நடந்தது. அவர் திரும்ப கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்ட பிறகு மறுபடியும் நினைவுக்கு அனுப்புறாரு. அங்க போன பிறகு இவர் சொல்றாரு, இந்த நினைவே பட்டணம் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போயிடும் அப்படின்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எல்லாம் உபவாசம் பண்றாங்க. 3 நாள் அல்லும் பகலும் தண்ணி குடியாம உபவாசம் பண்றாங்க. இதை அறிந்த ராஜாவும் என்ன பண்றாரு, தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வச்சுட்டு இருட்டுடுத்தி கொண்டு அவர் என்ன பண்றாரு, சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்றாரு. இவங்களெல்லாம் பண்ண பிறகு ஆண்டவர் உடனே இறங்கி அவங்களுக்கு அந்த பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தீங்க செய்யாம விட்டுட்டாரு. இது யோனாவுக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு கோபம், எரிச்சல், ஒரே அவருக்கு வைராக்கியம். நீங்க சொல்ல சொன்னீங்க, நான் சொன்னேன், இப்போ அது நடக்கலையே. அப்ப பாருங்க, இதுல இருந்து என்ன தெரிஞ்சு கொள்கிறோம், ஒரு மனிதன் நன்மைக்கு ஏதுவான காரியம் மனம் திரும்பிட்டா சந்தோஷப்படணுமே தவிர, இவன் ஏன் மனம் திரும்பினான்றத வைராக்கியத்தோடு அவனை பல விதமான சூழலிலே பலவிதமான இம்சைகளை கொடுத்து அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பல இடங்களிலே இருக்கிறத நம்ம அறிய முடிகிறது. இவன் ஏன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டு இவன் மனம் திரும்பி நல்லவனா மாறிட்டானே, ஐயோ நல்லவனா மாறிட்டா நமக்கு அவனை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்க முடியாதே, இப்படி சொல்ற ஆச்சரியமா இருக்கும்ல ஒரு சிலருக்கு. உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். இதுல உலக மனுஷர்கள் விட்டுருங்க, கிறிஸ்தவத்திலேயே. அப்ப அப்படிப்பட்ட நிலை தான் இந்த யோனா செய்யறாரு. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கு மிகவும் விசனமா இருந்தது. 4வது அதிகாரம் 1 வசனத்துல. அதனால அவர் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பமா, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்றாரு, விவாதம் பண்றாரு. எப்படி நீங்க இது மாதிரி மாத்தலாம், நீங்க சொல்லுவீங்க அழிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப அழிக்காத விட்டுட்டீங்களே, அவன் மனமாற்றம் அடைஞ்சானா அடையல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் நீங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கோபமா பேசுறாரு. 4வது வசனம் 3:4 சொல்லுது. அதாவது 4வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல, கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நலமா இருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ,
அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த விதமா தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் மாற்றம் அடைந்தவர்கள், மனதை முழுமையா தெய்வம் நம்மளை மாற்றிருக்கு. அதனாலதான் அந்த காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நிலையில பிறருக்காக நாம எதிரியா இல்லாமல், இந்த யோனாவை போல எதிரியா இல்லாமல், பிறருக்காக நம்ம பரிந்து பேசக்கூடியவர்களாய், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக எப்படி பரிந்து பிதாவினிடத்துல பேசினாரோ அது போல நாமும் அநேக குற்றம் மற்றவர்களுக்கு, தவறு செய்தவர்களுக்கு திருந்த வேண்டும் என்று பரிந்து பேசி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஆண்டவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம். இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.